ஹோல்ட் ஆன். உலக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டை ஆரம்பமாகிடுச்சு. இந்திய பெருங்கடலில் சம்பதம். அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய 3 நாடுகளும் ஒன்னா கைகோர்த்திருக்காங்க. த பவர் ட்ரியோ வர்சஸ் USA. ஆசிய கடற்பரப்புல இப்போ என்ன நடக்குது? இதோ அந்த அதிரடி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். இந்திய பெருங்கடல் பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுவர அமெரிக்கா பிளான் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இப்போ சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் 3 பேரும் சேர்ந்து ஒரு மெகா கடற்படை பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. இதுக்கு கடற்படை பாதுகாப்பு வலயம் 2026 அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. இது ஏன் அமெரிக்காவை பதற வைக்குது? லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. டார்கெட்டிங் தி US டாமினன்ஸ். இந்த கூட்டு பயிற்சியோட பின்னணியில இருக்கிற அந்த 3 முக்கிய அதிர்வுகள். த ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள். ஈரானோட ஓமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகள்ல இந்த 3 நாடுகளும் சேர்ந்து தங்களோட அதிநவீன போர் கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளை சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க. இது அமெரிக்காவோட இந்தோ பசிபிக் வியூகத்துக்கு வைக்கப்பட்ட செக். குளோபல் ட்ரேட் ரூட்ஸ். உலகத்தோட எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்துல இந்திய பெருங்கடல் தான் முதுகெலும்பு. அங்க இந்த 3 நாடுகளோட ஆதிக்கம் அதிகமாகிறது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு பொருளாதார ரீதியா பெரிய சிக்கலை உண்டாக்கும். ரஷ்யா சைனா யூனிட்டி. உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவும் தைவான் விவகாரத்துல சீனாவும் அமெரிக்கா மேல செம கோபத்துல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு துணையா ஈரானும் சேர்ந்திருக்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு வார்னிங் பெல். USA is feeling the pressure. Impact on India. நமக்கு என்ன பாதிப்பு? இந்திய பெருங்கடல் நம்மோட ஏரியா. இங்க சீனா ஊடுருவுறது இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியா ஒரு கவலையான விஷயம்தான். ஆனா ரஷ்யா நம்மோட நண்பன் என்பதால் இந்தியா இப்போ ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. டிப்ளோமேட்டிக் செஸ் பிகின்ஸ். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் சம்பவம், இன்னொரு பக்கம் தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜயின் அதிரடி கேள்வி. இதுக்கு நடுவுல மத்திய பட்ஜெட் வர்றதால இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் இஸ் கெட்டிங் ஹாட்டர் than எவர். சீனா, ரஷ்யா, ஈரான் கூட்டணி அமெரிக்காவை வீழ்த்துமா இல்லை அமெரிக்கா தங்களோட ஆதிக்கத்தை தக்க வச்சுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு குளோபல் பிரேக்கிங் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.